சகலத்தையும். ஆமா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன் புதிதாக்குறேன்னு சொல்றாருன்னா, பழைய பழைய காரியங்கள் நிறைய நம்ம கிட்ட இருக்குது. அதனால கர்த்தர் நம்மை அவர் விரும்புகிற மாதிரி நம்மளை பயன்படுத்த முடியல, நம்மளை ஆசீர்வதிக்க முடியல. அதனால நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னார். நம்ம இந்த மாதம் முழுவதும் அது தியானித்திருக்கிறோம். உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை புதிதாக்கி உன்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறவனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனுக்கு புது கிருபை தர விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். புதிய ஆவியை தர விரும்புகிறார். உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, அவரை பற்றின உணர்வுள்ள இருதயத்தை தர விரும்புகிறார். எல்லாவற்றையும் புதிதாக்குறேன்னா எல்லாவற்றையும் புதிதாக்குறார். ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் புதிதாக்க முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எப்படி புதிதாக்குவார்? எப்படி புதிதாக்குவார்? முதல்ல அவர் மேல இருக்கணும். அவர் புதிதாக்குவார். ஸ்தோத்திரம். நேற்று கூட இதை குறித்து தான் 2 காரியங்கள் சொன்னேன். அவருக்கு யாருங்கிற அறிவு நமக்கு வேணும். ஆராதிக்கிற தேவன் யார்? அல்லேலூயா. அந்த அறிவு இல்லைன்னா, இப்ப நம்ம ஒருத்தட்ட பேசுறோம், அவர் சொல்றாரு ஒரு 10 லட்சம் ரூபா உங்களுக்கு தந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு என்ன இருக்கணும்? அவரால் 10 லட்சம் தர முடியுமா? அவர் யாருங்கிற அறிவு இருக்கணும். அப்பதான் நம்புவோம், இல்லைன்னா நம்ப மாட்டோம். இப்போ அரசியல்வாதிகள் சொல்றாங்க இல்லையா, அரசியல்வாதிகள் சொல்றாங்க இன்னைக்கு இப்போ பெண்கள் மட்டும் இலவச பஸ், அடுத்த ஆட்சி வந்த உடனே என்னலாம், ஆமா, அப்புறம் டெய்லி காலையில எழுப்பி என்ன பண்ணிடலாம், கணவன் மனைவியா பஸ்ல போய்கிட்டே இருக்கலாம், சிட்டிக்குள்ள சுத்திட்டே வரலாம், 1000 ரூபா தருவாங்க, அம்மா உணவு இருக்கும், அதில் 5 ரூபாய்க்கு இட்லி தருவாங்க, அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டே இருந்துடலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறீங்க இல்ல? ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிலாம் சொல்லல. சகலத்தையும் புதிதாக்குறவன்னா அவர் யாரு, அவரை குறித்த அறிவு நமக்கு தெளிவா இருக்கணும். ஒரு 3 காரியத்தை நான் உங்கள்கிட்ட வேகமா சொல்றேன். ஒரு காரியத்தை நேரத்தையே சொல்லிட்டேன், 2 காரியத்தை இன்றைக்கு சொல்றேன். அவர் யாராம் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றவர்? 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிங்க. ஆமா, சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவர், ஆளுகை செய்கிறவர், 5 வருஷம் 10 வருஷம் இல்ல, உலகத்தை சிருஷ்டித்தவர், தோற்றத்தின் முதல் இதுவரைக்கும் ஆளுகை செய்கிறவர், அரசாளுகிற தெய்வம். அவர் சொல்றார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இது உண்மையான வார்த்தை. புதிதாக்குவேன்னு சொல்ற வார்த்தை சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. அல்லேலூயா. இதை எழுதுங்கிறாரு, டாக்குமெண்ட் ஆக்குங்கிறாரு, பத்திரப்படுத்துங்கிறாரு, பத்திரமாக்குங்கிறாரு. சும்மா வாயில சொல்லிட்டு போல, வாயில வடை சொல்றவர்ல என் தேவன். அல்லேலூயா. சொன்னதை செய்வார். அல்லேலூயா. அதனால சொல்றவர், எழுது, நான் இதை செய்வேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொல்றார். அவர் யாராம்? 1வது காரியம், நேற்று சொன்ன காரியம். 6வது சந்தோஷமா போதும். அல்லேலூயா. அவர் யாராம்? அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அல்பா ஒமேகாங்கிறது கிரேக் வேர்ட்ல ஆரம்ப எழுத்தும் கடைசி வேர்டும். நம்முடைய தமிழ் வார்த்தையில எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆனால இருந்து அக்கு வரைக்கும் அவர் தான். அக்கா நம்மளை பார்க்கிறாருன்னு சொன்ன வச்சுக்கலாம். அல்லேலூயா. உங்களை அக்கா அறிந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. நீ இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து நீ ஆராதிச்சியா இல்லையா, கதை பேசிக்கிட்டு இருந்தியா, எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அதுதான். ஆதியாகமம் 1:1 சொல்லப்படுகிறது, ஆதியிலே தேவன். வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான், ஆரம்பமும் அவர் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. என் வயிற்றில், என் தாயின் கருவில நான் இருக்கும் போதே எனக்கு தெரியும். என் முடிவு நாள் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் முடிவில மகிமைக்குள்ள போவேங்கிறவனா போக மாட்டாங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன். யாரும் அவருக்கு போதிக்க வேண்டியதில்லை, யாருக்கும் மனுஷனை குறித்து அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அல்லேலூயா. மத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷங்களை சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர்களை அவர் அறிந்திருந்தபடியால்
எல்லாரையும் அறிந்திருந்தபடினால அவர் யார் யாருக்கு என்ன செய்யணுங்கிறத அறிந்து இருக்கிறார். நீ என்ன நினைவில் இருக்கிறேன், நான் என்ன நினைவில் இருக்கிறேன், நீ என்ன நினைவில் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, அவங்க வந்தாங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, இவங்க வந்தாங்களா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீ என்ன நிலைமையில இருக்கிறதா அறிந்திருக்கிறார் ஆண்டவர். நீ எதுக்காக ஆண்டவரை தேடுறாருங்கிறத அறிந்திருக்கிறார். நீ எந்த உணர்வோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் ஆதியும் அந்தவுமான ஒரு தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்றாராம், ஆதியும் அந்தவுமா இருக்கிறவர் திருவலம் பற்றுகிறாராம். இது நேற்று சொன்ன காரியம், அதனால லேசா டச் பண்ணிட்டு விட்டுறேன். திருவலம் பற்றுகிறார். அவர் சொல்றார், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்லி சொல்றார். எந்த மனிதனை தேவன் அழைத்தாலும் முதல்ல என்னதான் கொடுப்பாரு, வார்த்தையை தான் கொடுப்பார். இதை நல்ல, இந்த சத்தியத்தை நல்லா அறிஞ்சிடுங்க. எந்த மனிதனையும் அழைத்தாலும் முதல்ல வார்த்தையை தான் கொடுப்பார். உனக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமென். யாரெல்லாம் அதை விசுவாசித்து அதை எனக்கு செய்ய போறாரு பிடிச்சுக்கிட்டு அவர் பின்னால போறாங்களோ அவங்களுக்கு அதை செய்ய முடிப்பார். ஆமென். திருவலம் பற்றுவார். யோசேப்புல குறித்து நான் சொன்னேன். சின்ன வயசுல சொப்பனம் கண்டான். அதை சொல்லும் போது மற்றவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. நீ அவனை கொண்டு போடலாம்னு நினைச்சாங்க. குழியில போட்டாங்க, சர்ச்சரையில போட்டாங்க. எல்லாரும் மறந்து போனாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் அவன் பரிசுத்தமா இருந்து உண்மை உள்ளவனா இருந்து காத்து கொண்டான். ஒரு நாள் ராஜாவை அழைத்து அவனை உயர்ந்த இடத்துல வைத்தார். கரவைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க இல்லையா. அவர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறவர். அல்லேலூயா. இரண்டாவது அவர் எப்படி இருக்கிறாரா, அவர் எப்படிப்பட்டவரா வாசிங்க. வெளிப்படுத்தினல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரை நீங்க விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். யோவான் சொல்றான். அவரு மார்பிலை சாய்ந்திருந்த யோவான். இயேசு இந்த மாம்சத்துல இந்த உலகத்துல இருக்கும்போது அவருக்கு மிகவும் பிரியமான சீசன். அவருடைய மார்பிலை சாய்ந்திருந்த சீசன். இப்போ அவரை கண்ட போது எப்படி இருந்தானா, செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தார். அல்லேலூயா. அவ்வளவு மகிமையான ஒரு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அதனாலதான் நான் சொல்றேன், அவரை கனம் பண்ணுங்க, அசட்டை பண்ணாதுங்க. அல்லேலூயா. செத்தவனை போல விழுந்தேன். அப்ப அவர் என்ன சொன்னாரா, அவர் யாருன்னு சொல்றார், நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். முதல்ல ஆரம்பம் முடிவுன்னு சொன்னார். இப்ப சொல்றார், ஐ அம் த ஃபர்ஸ்ட், ஐ அம் த லாஸ்ட். ஆமென். நான் தான் முதல், நான் தான் கடைசி. அல்லேலூயா. எனக்கு முந்தி ஒண்ணுமே இருந்ததில்லை. அதனாலதான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். அப்போ வானம் இல்லை, பூமி இல்லை, சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை. அதுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னால அவர் முந்தினவர். அல்லேலூயா. அவர் தான் பிந்தினவர். அவருக்கு பின்னால ஒண்ணுமே இல்லை, அவருக்கு பின்னால ஒண்ணுமே இல்லை. அவர் தான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த முந்தினவரும் பிந்தினவரும் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அதை நீங்க அறிந்து கொள்ளும் போது நம்மளும் விசுவாசிக்கலாம். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் புதிதாக்குவார். அல்லேலூயா. அதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வேகமா சொல்லி முடிக்க விரும்புறேன். ஸ்தோத்திரம். வாசிங்க. அவர் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்ற சில காரியங்களை ஏசாயா 41:4 வாசிங்க. ஏசாயா 41:4. ஆமென், சுத்திரம். அதை செய்து அதை நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். யார்? யார் அவர்? யாராம்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய கர்த்தர் நான் தானே. அல்லேலூயா. ஆதியில தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தார். ஒரு மனிதனை தான் அழைத்தார். அவனை ஆசீர்வதித்து பலுகி பெருகி ஈசாக்கு யாக்கோபு அப்படின்னு சொல்லி அவன் சந்ததியார் எல்லாம் ஆசீர்வதித்தாராம். அது ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? அல்லேலூயா. ஆதியிலே இருந்து எல்லாவற்றையும் அழைக்கிறவர் யார்? தெரிந்து கொள்ளுகிறவர் யார்? அவர் யாராம்? அவர் முந்தினவராகிய கர்த்தர், பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய கர்த்தர் நான் தானே. ஆபிரகாம் கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படி சொல்லி முடிக்கல. என்ன சொன்னாரு அந்த ஆசீர்வாதத்துல ஒண்ணு? உன் சந்ததிக்குள் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பல, தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
அல்லேலூயா. என்னை அழைத்தார்னு சொன்னா என் தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அப்படி விருப்பம் இருக்குது? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அந்த நோக்கம் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க தலைமுறையாய் அழைக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உன் பிள்ளையை அழைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை தெரிந்து கொண்டவர் உன் பிள்ளையை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக. ஆமென். முந்தினவராகிய ஆபிரகாமோடு கூட இருந்தவர், முந்தினவராகிய விசுவாசித்த உன் கூட இருந்தவர், பிந்தினவர்களோடு கூட உன் சந்ததியோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இருந்தாரா இல்லையா? ஆபிரகாமோடு கூட இருந்தவர் ஈசாக்கோடு இருந்தாரா இல்லையா? யாக்கோபோடு கூட இருந்தாரா இல்லையா? இஸ்ரவேலோடு கூட இருந்தாரா இல்லையா? ஒரு ஜாதி ஒருமித்து என்ன சொல்றது, பிரசவிக்குமோ அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜாதி, ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரே நாள்ல பிரசவம் பண்ணாங்க. எல்லாருக்கும் பிள்ளை பிறந்துச்சான். அது எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? 1947 வருஷத்துல இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசமே இல்லாத நேரத்துல, அது வரவே முடியாதுங்கிற நேரத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கங்க இருந்த எல்லாருமே இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்து ஒரு தேசமாய் அது மாறிட்டு. அது என்னைக்கோ நடந்தது இல்லை, இந்த நூற்றாண்டுல நடந்தது. அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன அதுல 8வது வசனத்தை வாசிங்க, 8, 9 வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபை தெரிந்து கொண்டவர், அவன் சந்ததியை தெரிந்து கொண்டவர், உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமா, இந்த சத்தியத்தை முதல் அறிஞ்சுக்கணும், இந்த வார்த்தையும் முதல் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தான் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை. ஆமா, ஆண்டவர் வெறுத்திருந்தாருன்னு வச்சுடுங்களேன், இன்னைக்கு நீங்களும் இங்க நிக்க மாட்டீங்க, நானும் இங்க நிக்க மாட்டேன். ஆமா, வெறுக்கல. எவ்வளவு காரியம் பண்றோம், எவ்வளவு வேதனைப்படுத்துற காரியம் பண்றோம், ஆனாலும் அவர் வெறுக்கல. அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் இன்னும் உனக்கு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன், உனக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் புதிதாக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படியே 9வது வசனத்தை வாசிக்கப்படுது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்கள நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. தெரிந்து கொண்டவர் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். அவர் சகலத்தையும் புதிதாக்குவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் 15, 16 வசனங்களை வாசிங்க. முந்தினவர் பிந்தினவர் என்ன செய்வாராம்? 14 சேர்த்து வாசிங்க பிரதர். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. அல்லேலூயா. பயப்படாத, சின்ன பூச்சி. ஆங்கிலத்துல புழு மாதிரி சொல்லப்படுது, ஓம் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன பூச்சி. அதை எப்படி ஆக்குவாராம்? இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை ஆமா, உன்னை ஷார்ப் பண்ணுவேங்கிறாரு. அந்த புழுவை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு. கற்பனை கேட்ட முடியுதா? விசுவாசிக்க முடியுதுங்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுங்க. புழுதான், அதை ஆண்டவர் ஷார்ப் பண்றாரு, அதை புதுசாக்குறாரு. அதனால என்ன நடக்குது? மலைகளையும் குன்றுகளையும் பதருக்கு ஒப்பாய் மாற்றுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல அப்படி செய்ய போறார், புதிதானவைகளை செய்ய போறார். இது வரைக்கும் நீ ஆண்டவருக்காக அப்படியே பதுங்கி இருந்த காலம் மாறி ஆண்டவருக்காக நீ எழுப்பி பிரகாசிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரவைத்த அல்லேலூயா சொல்லுங்க. நீ பயப்படாத, சிறு பூச்சி தான், பயப்படாத. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள இயந்திரமாக்குவேன். அல்லேலூயா. நான் உன்னை ஷார்ப் பண்ணுவேன், நான் உன்னை கொண்டு காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. புதிய காரியங்களை நான் உன்னை கொண்டு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்படி செய்தார். ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு
பயங்கரமான ஆமென் ஸ்தோத்திரம். அதாவது கானானியர், பெர்சியர், ஏத்தியர், எமோரியர், அப்படி பலவிதமான ஜாதிகளை நொறுக்கி அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்தரிக்க ஒப்பு கொடுத்தார். ஆமென். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவுமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட புதிய காரியங்களை செய்வார். விசுவாசம் இருந்தா மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொன்னா போதும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் அதை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன வாசிங்க? 19வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? வனாந்திரம் எதுக்குமே பயன்படாது, எதுக்குமே பிரயோஜனப்படாது. ஆனா அதுல சொல்லப்பட்ட மரங்களை பாருங்க. கேதுரு மரம், செத்தி மரம், மிருது செடி, ஒளிவு மரம் நட்டு அவாந்திர வழியில் தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்ன மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த மரம் எல்லாமே வனாந்திரத்துல வரவே வராது. கேதுரு மரம், சித்தி மரம், மிருது செடி, ஒளிவு மரம் ஒண்ணுமே வனாந்திரத்துல வரவே வராது. இயற்கையின்படி இதெல்லாம் அடர்ந்த மலை பிரதேசத்துல பள்ளத்தாக்குகள்ல மாத்திரம்தான் வளர்கிற செடி. மற்ற இடத்துல வளராது. இயற்கைப்படி எப்படி ஒரு காப்பி செடியை உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சீங்கன்னா, ஒரு டீ செடியை உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சா அது வளராதோ, அதே போல இதுல சொல்லப்பட்ட மரங்கள் எல்லாம் வனாந்திரத்துல வளர்கிற மரங்கள் அல்ல. இது எல்லாம் எங்கதான் வளரும்? மலை பிரதேசத்திலையும் பள்ளத்தாக்குகளையும் வளர்ந்த மரம். ஆண்டவர் சொல்றார், நான் வனாந்திரத்துல இவைகளை எல்லாம் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் யாரு? முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, என்னுடைய சூழ்நிலைமை பார்த்து ஆண்டவர் செய்யறவர் இல்ல. இந்த இடத்துல இப்படிதான் இருக்குன்னு சொல்லி பார்த்து செய்யறவர் இல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, அந்த தேவன் தான் சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சகலவற்றையும் நான் புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. என் வாழ்க்கையில இது அவ்வளவுதான். இந்த மாதிரி காரியத்துக்கு வாழ்க்கையில சான்ஸே இல்லை. என் வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது. டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, மற்றவங்க சொல்லிட்டாங்க, என் நிலைமை இப்படி இருக்குது, என் குடும்ப வருமானம் இப்படி இருக்குது அப்படின்னு நீ சிந்தித்து கொண்டு இருக்காம, முந்தினோரும் பிந்தினோரும் ஆகியவர் வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் உண்டு பண்ண வல்லமை உள்ளவர். என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாக்குவார். விசுவாசம் இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி மாற்றி அவர் என்ன பண்ணுவாரா? 20வது வசனத்தை வாசிக்கப்படுது. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அதை செய்யும். இந்த வருஷத்துல தேவன் 3 திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தருடைய கரம் செய்யும். அல்லேலூயா. அது செய்து முடிக்கப்படும் போது யாவரும் அதை கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள், இது முந்தினவரும் பிந்தினவரும் ஆகியோருடைய செயல், இது ஆதியும் அந்தமானவருடைய செயல் என்று அவருக்கே மகிமை செலுத்துவார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே அதை நான் என் கண்களை நான் காணணும் ஆண்டவரே, என் கண்கள் அதை காணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிதாக்கிற ஒரு வல்லமை சபைகளிலும் எங்க குடும்பங்களிலும் எங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெளிப்பட வைங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிங்க, இதே முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிற நான் அப்படின்னு சொல்லி ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும். அல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவரும் நானே, என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்று. அல்லேலூயா. நான் தான் முதல்ல இருந்த தெய்வம், நான் தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிற தெய்வம். அல்லேலூயா. இடையில வர்ற தெய்வம் எல்லாம் மனுஷனால உண்டாக்கப்பட்ட தெய்வம். ஆமென். மனுஷனுடைய கிரியையினால, கையின் கிரியையினால உண்டாக்கப்பட்ட தெய்வம். ஒரு மரத்தை நடுகிறான், அதுலேதான் என்ன பண்றான்? அதை கும்பிடுறான். ஒரு குச்சியை எடுத்து அடுப்புல விறகரிக்கிறான், ஒரு குச்சியை எடுத்து பல் துளக்குறான், ஒரு குச்சியை எடுத்து இதெல்லாமோ செய்யறான். ஸ்தோத்திரம். இதெல்லாம் உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் முந்தினவரும் பிந்தினவருமான தேவன், என்னை தவிர வேற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ற பாக்கியத்தை எனக்கு தந்தாரேங்கிறவங்களை நல்ல கரம் ஊத்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஒன்றுக்கும் உதவாதவைகள், ஆமென், வெறும் கையின் கிரியைகள். இவர் முந்தினவரும் பிந்தினவருமான தேவன், ஹalleluya. அவர் என்ன செய்வாராம், அவர் என்ன செய்வாராம், ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குற அவர் வல்லமை இப்படிப்பட்டதான். வாசிங்க 26வது வசனத்தை வாசிங்க, 26வது வசனத்தை. அவர்கள் பாழானவைகளை எடுப்பிப்பார். என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதியின் ஆலோசனையை நிறைவேற்றி, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்துட்டு இருக்கும் போது ஸ்தோத்திரம், எங்க பாபிலோனுக்கு அடிமைத்தனால கொண்டு போடுறதுக்கு முன்னால எருசலேம் ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டது, எருசலேம் வீதிகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது, எருசலேமுடைய அலங்கம் எல்லாம், பட்டணங்கள் எல்லாம் பாழா போச்சு. திரும்ப இது கட்டப்படுமா, இது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க, பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் கட்டுவேன், நீங்க குடியேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்கள அநேக நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், பாஸ்டர் இப்படிதான் சொல்லுவார்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், புதிதாக்குவேன் என்று சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. சபையில அநேகருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அநேகர் சபையில எழும்பி கர்த்தருடைய ஆலயத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக எழும்புவார்கள். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, அந்த சொல்லும்போது என்ன சொல்றாரு, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் அப்படி சொல்லுவார். குடியேறுவாய். அந்த பட்டணம் எப்படி இருந்துச்சு நான் சொன்னேன். ஆலயத்தை தீனால கொளுத்திட்டாங்க, தெருவெல்லாம் கொளுத்திட்டாங்க, அலங்கம், பாதுகாப்பா இருக்கிற எல்லாவற்றையும் கொளுத்திட்டாங்க. நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, பாழான ஒரு நிலைமை. அப்போ ஆண்டவர் சொல்றார், குடியேறுவாய். அப்படி செய்தாரா இல்லையா? வேதத்துல அப்படி செய்தார். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பந்தான் முந்தினவரும் பிந்தினவரும் என் வாழ்க்கையில செய்வார். ஐயோ, என் வாழ்க்கை பாழா போச்சு, இவனை கல்யாணம் முடிச்சு பாழா போச்சு, இதை பெத்து காலா போச்சு, இதை செய்து பாழா போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறோமே, ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு புதிதானவங்களை செய்ய போறேன். ஆமென், அல்லேலூயா. நான் உனக்கு புதிதானவங்களை செய்ய போறேன். பாழா போன உன் இடத்தை நான் மறுபடியும் எடுப்பித்து கட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கட்டினாரா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. செருபாபேல் யோசுவாவை கொண்டு, எஸ்ராவை கொண்டு ஆலயத்தை திரும்ப கட்டினார். ஆமென், அல்லேலூயா. பட்டணத்தை திரும்ப கட்டினார். நெகேமியாவை கொண்டு அலங்கத்தை திரும்ப கட்டினார். அந்த ஆண்டவர் தான் சொல்றார், அந்த முந்தினவரும் பிந்தினவரும் தான் சொல்றார், நான் இதோ சகலத்தையும் புதிதாக்குவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆலயம் கட்டப்படுதுன்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். ஆமென், அல்லேலூயா. தெருக்கள் கட்டப்படும் என்ன அர்த்தம்? சமூக நீதியில, உலகத்தார் மத்தியில கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அலங்கத்தை கட்டுகிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பாதுகாப்பு உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. நான் கட்டப்படுவேன், நான் பாழான இடம் கட்டப்படும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாழானது அப்படின்னு சொல்லும்போது அது என்னதுதான்? வேஸ்ட். அது வேஸ்ட். அல்லேலூயா. இந்த இடத்த நாங்க முதல்ல இந்த ஷெட்யூல்லாம் போடுறதுக்கு முன்னால இந்த இடத்த கேட்கும்போது, இந்த இடம் பூரா பாழானது, ஒன்றும் கிடையாது. இந்த ஆலமரத்தை தாண்டி வந்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இது பாழானது. அதுலயும் ஒருத்தர் இந்த இடத்த சுத்தம் பண்ணி, அப்போ ஒரு 10 பேர் இருந்தாங்க. ஆனால் நல்லா உதவி பண்ற 10 பேரை வச்சிருந்தார். ஒரு நாள் 6வது முடிஞ்ச உடனே இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அங்க ரோட்ல போன ஒருத்தர் சொன்னாரு, இது என்னது, கன்னி மூளையா? தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன், தெரியாத மாதிரி இருக்காங்க. இது கன்னி மூளை, இதுல போட்டா விளங்கவே விளங்காது, உருப்படாது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அந்த பாழானது தான் கட்டி, இந்த ஆலயத்தை கட்டி இன்னொரு ஆலயத்தை ஆண்டவர் கட்டி தர போறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரிதான் உன் வாழ்க்கை அந்த பாழானது. இது வேஸ்ட். இதுக்காக அலையிறது வேஸ்ட். இதுக்காக பிரயாசப்படுகிறது வேஸ்ட். 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு இந்த பில்டிங்கை கட்டுறவே நினைக்கிறது வேஸ்ட். ஆமென். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சிலவங்க நினைக்கிறாங்க, ஜெபிக்கிறது கூட வேஸ்ட். ஜெபித்து என்ன நடக்க போகுது? அதான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. ஜெபித்து என்ன நடக்க போகுது? அதுவும் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாழான எல்லாத்தையும் நான் திரும்ப கட்டுவேன். ஏன்னா நான் முந்தினவரும்
பிந்தினவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். 27வது வசனத்துல வாசிங்க. முந்தினவர் பிந்தினவருடைய செய்ய அதிசயமான காரியங்களை பாருங்க. வற்றி போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆழத்தை நோக்கி. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னால இருக்கிறாங்க. ஒரு கடல் இருக்குது, ஆழமான ஒரு கடல் இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை பார்த்து என்ன சொன்னாராம்? வற்றி போ, வழிவிடு, என் ஜனத்துக்கு வழிவிடு. ஆமென். வழியில நடந்தாங்களா இல்லையா? நடந்தாங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு விரோதமா என்ன தடை இருந்தாலும் அது வழி விடும். அவன் ஒரு புதிய பாதையை ஆண்டவர் தருவார், புதிய வாசல்களை திறப்பார். நீ நினைக்கிற ஆசீர்வாதமான வாசல்களை, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். சகலத்தையும் புதிதாக்குவார். ஒரு வாசல் அடையப்படும் போது ஒரு புதிதான வாசலை கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியா கடந்து போனாங்க. அதுக்கப்புறம் நதிகளை பார்த்து வெட்டாந்தரையாக்குவேன்னு சொல்றார். நடந்துச்சா இல்லையா? எப்ப நடந்துச்சு? யாராவது சொல்லுங்க பாப்போம். யோர்தான் நதியில பிரவாகித்து வெள்ளம் வர்ற காலம், அந்த நேரத்துல வெட்டாந்தரையில நடந்து பண்ணார். அல்லேலூயா. அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கு இருக்கிறார். அவர் சொல்றார், நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறமாக கர்த்தர். அல்லேலூயா. இருந்தார், இருந்து செய்தார், இருக்கிறார், இன்றைக்கும் செய்வார், சீக்கிரத்துல வரப்போகிறார், நம்மளை சேர்க்க வரப்போகிறார். விசுவாசம் இருக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு செய்யறேன்னு முதல்ல பார்த்தோம். நான் தெரிந்து கொண்ட என் தாசனாகிய ஆபிரகாமே. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு செய்கிறேன்னு சொன்னவர் அவர் சந்ததிக்கே செய்தார். அவருடைய சந்ததி தான் நீங்களும் நானும். வேதம் சொல்லுது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் யாராம்? ஆபிரகாமினுடைய சந்ததி. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆபிரகாமுடைய சந்ததி. எம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், மறுமையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா நான் ஆபிரகாமுடைய சந்ததி. நான் அதை மாறுறதுக்கு நானா மாறல, அவர் என்னை தெரிந்து கொண்டார். அப்படிங்கிறவங்க மாத்திரம் நல்ல கரம் வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அவங்களுக்கு தெரிந்து கொண்டவர்களுக்கு செய்த காரியம். தெரிந்து கொண்ட இஸ்ரவேலருக்காக வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணார். பிரவாகித்து வர யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணினார். ஆமென். ஒண்ணுமே குடியேற்ற முடியாது, பாலா கிடந்த இடத்துல அவங்களை கொண்டு போய் குடியேற பண்ணினார். பட்டணங்களை கட்டினார். ஆமென். பாதுகாப்பை கொடுத்தார். இன்றைக்கும் இஸ்ரவேலருக்கு என் தேவன் ஒருவரே பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமா, நீங்க இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நிறைய படிங்க. அதை படிச்சாலே ஆண்டவருடைய மகிமை அறிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த வேதத்துல சொன்னது எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சுத்தி எவ்வளவு வல்லரசுகள் மாதிரி பட்டணங்கள் இருக்குது, சுத்தி அவ்வளவு முஸ்லிம் கண்ட்ரிஸ் இருக்குது. ஆனாலும் ஒருத்தரும் அவங்கள்ட்ட நெருங்க முடியல. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு ஜனமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்களையும் அப்படி மாற்றுவார், என்னையும் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல சொன்ன அவர் ஆதியும் அந்தவுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதே வாசிமா அதுதாமா. உயிர் உள்ளவருமா இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? உயிர் உள்ளவருமா இருக்கிறேன். அல்லேலூயா. செத்த தெய்வத்தை அல்ல, ஒரு காலத்துல ஒரு நன்மை செய்துட்டு மறைந்து போன ஒரு தெய்வத்தை அல்ல, ஒரு காலத்துல ஒரு காரியத்தை செய்துட்டு ஒளிந்து போன ஒரு மனிதனை அல்ல. அவர் ஜீவன் உள்ளவராய் மரித்து உயிரோடு இருக்கிறார். உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். உயிர் உள்ளவனா இருந்தேன். 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த பூமியில வந்தேன். நான் உயிர் உள்ளவனா இருந்தேன். குருடருடைய கண்களை திறந்தேன், செவிடர்கள் கேட்க பண்ணினேன். ஆமென். முடவர்களை நடக்க பண்ணினேன். அல்லேலூயா. இன்னும் மரித்தோரை உயிரோட எழும்ப பண்ணினேன். கடல் மேல நடந்து போனேன், தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினேன். அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அல்ல, இன்றைக்கும் உயிர் உள்ளவரா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா, யாராவது சொல்லுங்களேன். ஜீவிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதே அற்புதங்களை இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறார். சபையில் மத்தியில உலாவுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அந்த வசந்த வாசிங்க. அதே
அந்த வசனத்தை சுவாசிங்க. எனக்கு ஞாபகம் வந்து ஓடினால சொல்றேன். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிமா. அவன் மனுஷகுமாரனு கோப்பான இயேசுவை கண்டான். அவன் தரிசனம் காண்றான். அந்த 7 குத்து விளக்கு என்னதான்? 7 குத்து விளக்கும் அந்த நாட்கள் இருந்து 7 சபை. அந்த சபையின் மத்தியில அவர் எப்படி இருக்கிறாராம்? நிலையங்கி தரித்தவராய், மார்பர்கை பொற்கச்சை கட்டியிருந்தவராய் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு இங்க உலாவி கொண்டிருக்கிறார். அதனாலதான் பயபக்தியா இருக்குன்னு சொல்றேன். அதனாலதான் ஒரு அசட்டை பண்ணாதங்கன்னு சொல்றேன். அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்காதுங்கன்னு சொல்றேன். அதனாலதான் போன் எடுத்துட்டு வெளியே போகாதுங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்முடைய தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். நேற்று கூட ஒரு வசனத்தை பாடிட்டோம். என் நாமத்தை யாத்திராகமத்தில் நேற்று வாசித்தோமே, புறப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உன்னை, ஆமா, அவர் உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. நான் வெளியே போய்கிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நான் வேற ஏதோ ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் வந்த பிரகாரமா தான் போவேன், ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இதெல்லாம் வேதத்தை தான் அவர் யாருங்கிறத அறிஞ்சுக்கணும். புதிதாக்குவேன், சகலத்தையும் புதிதாக்குவேங்கிறத யார் அறிந்து அவருடைய வழியில நம்ம நடக்க ஒப்பு கொடுக்கும் போதுதான் இது நடக்கும். சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போறதுனால நடக்காது. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் இந்த இடத்துல இன்னைக்கும் உயிர் உள்ளவராயிருக்கிறார். உயிர் உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 146 நினைக்கிறேன். சங்கீதம் 146 3-4 வசனங்களை வாசிங்க. பிரபுக்களையும் நம்பாதீங்களா? மண்ணுக்கு திரும்புவான், அவன் யோசனைகள் அழியும். மனுஷ யோசனைகள் அந்தபடி நடக்காதங்க. எவ்வளவு தத்துவ மேதைகள் வந்தாங்க. கார்ல் மார்க்ஸ்ங்கிற ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்வாதி வந்தாரு. உலகம் எங்கும் கம்யூனிஸ்டுகள் ஆண்டு கொண்டிருந்த ஒரு நாள். அவர் இறந்து போனாரு. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்கிறாங்க தேட வேண்டியது இருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து முழு மனுக்குலத்தின் மீட்புக்காக ரத்த சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருந்து நித்திய ஜீவனுக்காக வாழ்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. காரணம் அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உயிர் உள்ளவர் இன்றைக்கும் அன்றைக்கு செய்த அதே அதிசயங்களையும் அதே அற்புதங்களையும் அன்றைக்கும் சகலத்தையும் புதிதாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு செய்வார்கள்? அது மட்டும் ஒரு 2 வரி வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். ஆமா, தெரிந்து கொண்டாரு, வந்துட்டேன், ஆனா எனக்கு ஒண்ணு நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவரா? முதல்ல இந்த சகலத்தையும் புதிதாக்குறவர் என்ன செய்யறாராம்? வாசிங்க. எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1. அன்றியும் மேகம் போன்ற இத்திரளான சாட்சிகள் இருக்க. அந்த வசனம் தான். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு செய்வாராம்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு செய்வேங்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தான், தெரிந்து கொண்ட ஜனத்தை தான் என்ன பண்ணாராம்? விசுவாசத்தை தோக்கினவர். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் நான் ஆண்டவரை நம்பி வந்தேன்னு சொல்லி. இல்ல, உன் உள்ளத்துல விசுவாசத்தை தோக்கினவரே அவர்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் உள்ளத்துல இயேசுதான் தெய்வங்கிறத விசுவாசத்தை தோக்கினவர் அவர்தான். ஆமென். அல்லேலூயா. சர்ச்சைக்கே போகாம இருந்த என் உள்ளத்துல அவர்தான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ற ஒரு விசுவாசத்தை தோக்கினவர் அவர்தான். விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்த உங்க உள்ளத்துல விசுவாசத்தை தோக்கினவரும் அவர்தான். அல்லேலூயா. ஆமென். அவர்தான் முடிவு பரியந்த அதில் காத்துக்கொள்ள வல்லவர். அவர்தான் விசுவாசத்தை தோக்கினவர், அவர்தான் முடிக்கிறவர். அல்லேலூயா. அது எப்போ ஆசீர்வாதமா முடியும்னா, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது பாரமான யாவற்றையும். அல்லேலூயா. நம்மளை பாரப்படுத்துற காரியம், உங்களை பாரப்படுத்துற காரியம் என்னது? இயேசுவுக்காக வாழணுமேன்னு சொல்லி பாரப்படுறோமா? இல்லை. வீடு கட்டணுமே, கார் வாங்கணுமே, இந்த தொழிலை தொடங்கணுமே அப்படின்னு இருக்கிறது இல்லையா? அதான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். இந்த பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருக்கி நிற்கிற, நாம சுத்தி இருக்குது, சுத்தி நிக்குது. ஒரு அடி நீ இந்த ஓட்டத்துல இருந்து ஒரு சைடுல போனா போதும், பாவம் பிடிச்சிடும், உன்னை கவ்விடும், உன்னை கொன்று போடும். அல்லேலூயா. இதெல்லாம் தள்ளணும், இதெல்லாம் தள்ளணும், உதறி விடணும், விட்டு விடணும், விட்டு விலகணும். ஆமா, அதையும் வச்சுக்கிட்டு இங்க வந்தானா நம்ம அப்படிதான் இருப்போம், நம்ம அப்படிதான் இருப்போம்.
ஆண்டவர் நினைக்க மாட்டோம், ஆண்டவர் இங்க உலாவுறாருன்னு நினைக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு தான் சபைக்குள்ள வரணும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆமென் அப்படின்னு அந்த விசுவாசத்தை தூக்கினார் இல்லையா, உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஒரு கடமை இருக்குது. அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும்? வளர செய்யணும். அந்த விசுவாசத்துல நீங்களும் நானும் பெருகணும், வேதத்தை வாசிக்கணும், சபை கூடியவர்ல வரணும், இந்த மாதிரி சத்தியமான வார்த்தைகளை கேட்கணும். அவர் முந்தினவர் பிந்தினவர், அவர் ஆதியும் மந்தவுமானவர், அவர் உயிருள்ளவர், பாலானதை எனக்கு திரும்ப கட்டுவார். ஆமே, நான் வேஸ்ட் நினைக்கிற காரியத்தில எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. முடியாத சூழ்நிலைமையில ஆமேன் கேதுரு மரங்களையும் புன்னை மரங்களையும் விருட்சங்களையும் எங்க உண்டு பண்ணுவாரா? மனாந்தரத்திலே உண்டு பண்ணுவார். அந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். அந்த விசுவாசம் எப்ப பெருகும்? வசனத்தை கேட்கும் போதுதான். அதுக்காக தான் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். ஆமென். சபைக்கு வந்து இதை கேட்கும் போதுதான். இதை கேட்காம நம்ம வேற எதையோ நினைச்சிட்டு இருந்தோம்னா அது உள்ள போகாது. இதை கேட்க கேட்க வசனத்துல கேட்க கேட்க விசுவாசம் வரும், விசுவாசம் வளரும். அப்போ முடியாத காரியத்தை, புதிதான காரியத்தை கர்த்தர் செய்வார். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மார்த்தாளுக்கு அப்படி செய்தார், மார்த்தாளுக்கு அப்படி செய்தார். இயேசு லாசரு செத்து போயிட்டான், 4 நாள் கழிச்சு வர்றாரு. ஸ்தோத்திரம். வந்த உடனே சொல்றார், நீர் இங்கே இருந்தீங்க, ஆனால் ஆமா லாசரு செத்து போயிருக்க மாட்டானே, நீர் ஏன் எங்கேயோ போயிட்டீர அப்படிங்கிற. ஆண்டவர் சொல்றார், அவன் உயிரோடு எழும்புவான் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? ஆமா, உயிர்த்தெழுதுன்னு ஒரு நாள் இருக்குல்ல, அன்னைக்கு எழும்புவான். இன்னைக்கு அது நடக்காது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறோம். ஆமா, பரலோகத்துக்கு போயிடுவோம், ஆனா அந்த உலகத்துல இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் போறாரு, கள்ளத்துக்கு பிரட்டுங்கிறாரு, கல்லறை கல்ல பிரட்டுங்கன்னு சொன்ன உடனே அவ என்ன சொல்றா? நாருமேங்கிறான். அப்ப ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னாரு? எல்லாரும் சொல்லுங்க. நீ விசுவாசித்தா சொல்லுங்க, தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவரும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறவர், உயிருள்ளவரா இருக்கிறவர், சகலத்தையும் புதிதாக்க வேண்டும் என்று சொன்னா நான் விசுவாசித்தா தேவன் செய்கிற மகிமையான புதிய காரியத்தை நான் காண்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை சொல்லிட்டு ஒரு சபைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சிபினா சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுறாராம்? ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷம் இந்த மாங்காடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துற காரியம் இதுதான். நான் முந்தினவர் பிந்தினவர் மரித்திலிருந்து பிழைத்தினவர். சிமர்னா சபைக்கு இதை சொல்ற. நீங்க ஒவ்வொரு சபைக்கும் நீங்க வீட்டை பற்றி படிச்சு பார்த்தீங்கன்னா தம்மை வித்தியாசமான முறையில வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்றேன், இந்த வருஷம் நம்ம சபைக்கு அவர் சொல்றார், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்தினவருமான நான் சொல்லுகிறதாவது சகலத்தையும் புதிதாக்குறேன். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் புதிதாக்குறதுன்னா நான் எப்படி இருக்கணும் நீ சொல்லி ஆண்டவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 10வது வசனத்துல கீழ்ப்பகுதி அவசியமா அடியில இருக்கிறத நீ ஆமென். அல்லேலூயா. சகலத்தையும் நான் புதிதாக்குவேன். என்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்டையும் சொன்ன வார்த்தையை சொல்றேன். சகலமும் புதிதாகணும்னா நீ என்ன பண்ணணும்? மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆமென். எல்லாம் புதுசாக போகுது, இந்த வாழ்க்கையில இந்த காரியம் புதுசாக போகுது அப்படின்னு சொல்லி அவர் தர்ற அந்த புதிய காரியம் வரைக்கும் உண்மையா இருக்க சொல்லல, மரண பரியந்தம் உண்மையா. நான் உனக்கு புதிதாக்க போற காரியம் நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால, நான் உன்னை நேசிக்கிறதுனால, நான் உன் மேல அன்பா இருக்கிறதுனால, என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக உனக்கும் உன் குடும்பத்திலையும் புதிதான காரியத்தை செய்ய போறபடினால நீ என்ன பண்ணணும்? ஜீவிக்கிற வரைக்கும், மரண பரியந்தம், சாவர நாள் வரைக்கும் ஆண்டவரே நீர்தான் இதை செய்தீர், நீரே இதை செய்தீர் என்று என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையே நம்பியிருப்பேன் ஆண்டவரே. இந்த உறுதியோடு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்.